அண்மை செய்தி. அதிமுக கள ஆய்வு குழுவினர் அளிக்கும் அறிக்கை அடிப்படையிலேயே புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அறிக்கையை வைத்து புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கள ஆய்வு குழு அறிக்கையை வைத்து புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கள ஆய்வு குழு அறிக்கையை வைத்து புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நிகராக செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக தங்களுடைய பணிகளை துவங்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட இந்த கள ஆய்வு குழுவானது அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய கூட்டம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, வருகின்ற டிசம்பர் 7க்குள் ஒரு ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் கள ஆய்வு செய்து நேரடியாக அந்த அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த அறிக்கையில் எந்தவித பாரபட்சமும் காட்டக்கூடாது. எனவே யார் களத்தில் நின்று வேலை செய்கிறார்கள், யார் களப்பணி ஆற்றுகிறார்கள், கட்சிக்கு யார் நேர்மையாக வேலை செய்கிறார்கள் என அடிப்படையில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே போல டிசம்பர் 7க்குள் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். டிசம்பர் 7க்குள் இந்த அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் பொழுது ஜனவரி மாதத்தில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற ஜனவரி மாதம் அதிமுக சார்பில் பல நிர்வாகிகளை மாற்றிவிட்டு புதிய நிர்வாகிகள் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நிறைய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலர் உருவாக்குவார்கள் என்று ஏற்கனவே அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட இந்த 10 பேருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் வருகின்ற டிசம்பர் 7க்குள் முழுமையாக 234 தொகுதியிலும் முழுமையாக கள ஆய்வு செய்து ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, அதே போல ஒரு சில மாவட்ட செயலர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்றாலும் கூட அவர்கள் கூட பாரபட்சம் பார்க்காமல் உடனடியாக அவர்களுடைய பெயரும் இடம்பெற வேண்டும். மேலும் அது மட்டுமல்லாது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை நேரடியாக இந்த குழு சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியே சென்று இந்த குழு முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல அமைக்கப்பட்டிருக்க 10 பேருக்கும் 234 தொகுதிகளும் பல்வேறு பிரிவாக பிரிக்கப்பட இருக்கிறது. அந்த பிரிவின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள் அடிப்படையில் நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கட்சியின் உள்கட்டமைப்பு மற்றும் பிரச்சனைகளை குறித்து நேரடியாக ஆய்வு செய்து உடனடியாக தலைமைக்கு அந்த அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். வருகின்ற டிசம்பர் 7க்குள் அந்த ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த டிசம்பர் 7க்குள் கொடுக்கப்படும் இந்த ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் தான் கூடுதலாக வருகிற ஜனவரி மாதம் புதிய நிர்வாகிகளை அறிவிக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியாக இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு முதற்கட்டமாக கட்சியை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலும் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சீர் செய்யும் நோக்கிலும் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டு இந்த குழு 234 தொகுதிக்கும் சென்று நேரடி கள ஆய்வில் ஈடுபட்டு அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். வருகின்ற டிசம்பர் 7க்குள் இந்த ஆய்வறிக்கையை முழுமையாக தாக்கல் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட அந்த டிசம்பர் 7க்குள் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் ஜனவரி மாதம் பல இடங்களில் புதிய நிர்வாகிகள் அதிமுக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.